ட்ரஸ்ட் பற்றின ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் பார்த்துட்டு ட்ரிங்கால் அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் ட்ரஸ்ட்டில் வந்து நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ நிறைய ட்ரஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே எம்டிசி நகர் பெரியபாளையம் இங்கே இருக்கிற ஆலம் ட்ரஸ்ட்டை பற்றி கேட்டாங்க, கேள்விப்பட்டாங்க. இதெல்லாம் நல்லபடியான ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் ரிகவர் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ. ஓகே சார். மேடம் நீங்கள் என்னவா இங்கே இருக்கீங்க? நான் பிஹெச்டி சைக்காலஜிஸ்ட், யோகா தெரபிஸ்ட் சார். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அவங்களுக்கு ஆழ்ந்தகால் இருக்குங்க, அவங்களுக்கு சரி பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் சரி பண்ணுவோம் சார். ஸோ இப்போ இங்கே வர பேஷண்ட்ஸ் ஐ மீன் எப்படி ரெக்கவர் ஆகிறாங்க, என்ன ட்ரீட்மெண்ட்? எங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து கிளாஸஸ் போகுது, காலையில் கிளாஸ் போகுது, 3 வரைக்கும் கிளாஸஸ் போகுது. இதை தவிர்த்து குரூப் தெரப்பி நாங்கள் கொடுக்குறோம், மியூசிக் தெரப்பிஸ் கொடுக்குறோம், டேப்லெட் மூலிமா போகுது. டாக்டர்ஸ் வராங்க, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வராங்க. இந்த மியூசிக் தெரப்பிஸ் மூலிமா தெரப்பியே நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு க்ளியர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தர அந்த மாதிரி தெரப்பிஸ் மூலிமா அவங்க சேஞ்சஸ் ஆகுறாங்களா? ரெக்கவர் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? இருக்கு சார். அவங்க நாங்கள் கிளாஸஸ் மூலிமா குடியோட தன்மையை நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். அந்த குடி தன்மை வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொண்டு வருது, சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, அவங்க ஜாப் ரீதியாகவும் சரி, தன்னைத்தானே வந்து அவங்க பிசிக்கலும் சரி, பிசியாலஜிக்கலும் சரி, மன ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வருதுன்னு நாங்கள் சொல்லும் போது அவங்க அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு வெளில வராங்க. ஏன்னா இப்போ நம்ம வர கம்பெனிஸ் பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அப்புறம் ஒர்க் பண்ணுற ஃபேமிலி மேன்ஸ், பேரண்ட்ஸுக்கு தெரியாதவங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் நிறைய பேர் அடிக்கடியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல பார்த்துட்டோம். நீங்கள் இப்போ கிளாஸஸ்லாம் சொன்னீங்க, அது என்ன மேடம்? அது கிளாஸஸ்னா எப்படி, அது என்ன மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு எடுப்பீங்க, எப்படி அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு? கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட்னா காலையில் ஒரு கிளாஸஸ் போவோம். அந்த கிளாஸஸ்ல வந்து அவங்க குடும்ப ரீதியான என்னென்ன வழிமுறைகள் அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க திருடி இருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், இல்லை வந்து தன்னைத்தானே காயப்படுத்திக்கலாம், குணக்கோளாறுகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்ப அவங்களுக்கே தெரியாது என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. அந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு அது மாதிரி இருக்கா, இல்லை சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை இது மாதிரிலாம் ஆகும், ஒரு மது எடுக்கிறதாலும் கஞ்சா எடுக்கிறதாலும் ஸ்மோக் பண்ணுறதாலும் இந்த பிரச்சனைகள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆகுன்றது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் போகும். 2வது கிளாஸஸ் வந்து ஒன்று பொது அறிவாக நாங்கள் கொண்டுட்டு போவோம். இல்லைன்னா ஒரு கதையின் மூலிமா நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா கிளாஸஸாக போகும்போது கதை மூலிமா அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, அந்த கதையை புரிஞ்சுக்காங்க. சில பேர் படித்தவங்களும் இருக்காங்க, சில பேர் படிக்காதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்காக நாங்கள் அது மாதிரி ஒரு கதை மூலிமா, ஸ்டோரி மூலிமா அவங்களுக்கு சொல்லுவோம். 2nd கிளாஸ். 3வது கிளாஸ் எப்படின்னா தெரப்பி, ஒரு டாபிக்